நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். எல்லாரும் கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீ. மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீ. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீ. மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். பாதைகள் என்னை சூழ்ந்த போதும் செட்டைகளாலே என்னை மறைத்தீ. பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீ. பாதைகள் என்னை சூழ்ந்த போதும் செட்டைகளாலே என்னை மறைத்தீ. பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். எல்லாரும் கர்த்தர் செய்த கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீ. கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீ. தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீ. கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலய
வந்தோம். எல்லாரும் துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருக்கு நிஜமா நன்றி சொல்லலாம்? ஏன்னா தேவைகள் வராமல் இல்லை, தேவைகள் வந்திருக்கா வாழ்க்கையில்? தேவைகள்லாம் வந்ததே இல்லையா உங்களுக்குலாம்? ஒவ்வொரு நாளும் பல தேவைகள் இருக்கு பாருங்க. ஆனால் ஒன்றை நான் பார்க்குறேன், தேவைகள் நடுவே தேவைகளை சந்திக்கிற ஒரு கர்த்தர் என் கூட இருக்கிறத பார்க்குறேன். அந்த தேவன் தம்முடைய அவருடைய கேரக்டர், அவருடைய செயல்படும் செயல்திறனை, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். கர்த்தர் எப்படிப்பட்டவர்னா, அவர் செயல்படும் செயல்திறனை எனக்காக செயல்படுத்தாமல் இருந்ததே இல்லை. தேவைகள் வரும்போது கலங்கி போய் என்ன செய்யறது, ஏது செய்யறது, யாரை பார்க்கலாம், யாராவது நமக்கு கை கொடுத்து உதவுவாங்களா? ஆனால் நமக்காக செயல்படுற செயல்திறனோட வேலை செய்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அதை மறந்துடுறேன் நிறைய நேரம். என் கண்ணை அவர் மேலே வைக்கிறேன். அதுதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராய் என் கண்களை நான் என்ன பண்ணுறேன்? உங்கள் கண்ணை அவருக்கு நேராக ஏறெடுக்கணும். ஏறெடுப்பீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து, வேற எங்கேருந்தும் சொல்லலை, பெரிய ஐஸ்வர்யவான இடத்திலிருந்து, உன் மாமா மச்சாங்கிட்ட இருந்து அப்படி சொல்லலை கர்த்தர். அவர் சொல்றார், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்தில். கையை வைத்து சொல்லுங்க, எனக்கு எங்கிருந்து உதவி வரும்? கர்த்தரிடத்தில். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, யார்கிட்ட உதவி வரும்? எந்த மனுஷன் பேரை சொன்னாலும் அவங்க வெக்கப்படுத்திடுவாங்க உங்களை. ஆனா கர்த்தரிடத்திலிருந்து வரும்னா, அவர் 1000 வழிகளை நமக்கு நேராக திறந்து நமக்கு நன்மைகளை செய்யக்கூடிய அற்புதமான தேவன். அதனால தான் இங்கே வரும்போது நன்றி உள்ள இருதயத்தோட பாடணும். ஏன்னா பாடும்போது ஒன்று மறந்துடாதீங்க, இன்னைக்கு பல தேவைகளோட வரலாம், பல கஷ்டத்தில் வந்திருக்கலாம், பல சூழ்நிலைகளில் வந்திருக்கலாம். இங்கே பாட பாட, இங்கே பாடி முடிச்சு நம்ம வேலையை செய்ய போகும்போது, வீட்டுக்கு போகும்போது, நமக்காக செயல்படுகிற செயல்திறனுள்ள கர்த்தர் அற்புதங்களை செய்யவும் வழிகளை திறக்கவும் அவர் அதிசயங்களை செய்யக்கூடிய தேவன். இந்த நம்பிக்கை இருந்தால் ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போது வாய் மூடி கிறிஸ்தவனாக இருக்க மாட்டேன், வாயை திறந்து பாடுவேன். ஏன்னா எனக்காக நன்மை செய்கிற ஒரு கர்த்தர் என்னோட கூடவே அவர் இருக்கிறார். ஆமென். பலவீன நேரங்களில், வியாதியின் நேரத்தில் அவருடைய செயல்படும் செயல்திறனை கர்த்தர் ஒரு நாள் நமக்காக நிறுத்தி வச்சதே இல்லை. அவர் எனக்காக இடைவிடாமல் கிரியை செய்கிற. கையை உயர்த்தி எத்தனை பேர் இதை அனுபவித்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளை? நல்ல உங்க வலது கரத்தை உயர்த்தி வாய்களை திறந்து சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற இயேசு எனக்காக இடைவிடாமல் கிரியை செய்கிற தேவன். நல்ல கரம் தட்டி இந்த இடைவிடாமல் கிரியை செய்கிற இயேசுவுக்கு நன்றி. ஹல்லேலூயா. இடைவிடாம கிரியை செய்கிறவர் ஒன்று பண்றாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை வெக்கம் அடைய விடவே மாட்டார். நம்புறீங்களா? அதை எந்த இடத்திலும் பல நேரம் சிலர் நம்மளை தலகுனியக்கூடிய வார்த்தைகளை சொல்லியிருக்கலாம். ஆனால் நம்ம கூட ஒருத்தர் இருக்கிறவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. கரெக்டான டைம்ல நம்முடைய தலைகுனிவை, நம்முடைய தலையை உயர்த்தி மகிமைப்படுத்துகிற ஒரு அற்புதமான காரியத்தை ஆண்டவர் செய்வார். அதனால எனக்காக இடைவிடாம கிரியை செய்கிற கர்த்தர் என்னை வெக்கம் அடையும் அவர் என்ன செய்ய மாட்டார்? விட மாட்டார். அதான் சொல்லி பாட போகிறோம். இயேசு எப்படிப்பட்டவர்? நான் நம்புகிற இயேசு என்னை ஒருபோதும் வெக்கப்படைய அவர் விடுவதில்லை. எத்தனை பேர் கை வைத்து சொல்லுவோம், நான் நம்புகிற இயேசு என்னை ஒருபோதும் வெக்கமடைய அவர் என்ன பண்ணுவதில்லை? விடுவதில்லை. சேர்ந்து சொல்லி கர்த்தரை உயர்த்தி நாம் பாடுவோம்.
இயேசுவின் நாமத்திலே நிச்சயமாகவே விடுதலையே. இயேசுவின் நாமத்திலே நிச்சயமாகவே விடுதலையே. இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு அக்கினை தீர்ப்பினை மாற்றினீரே. இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு அக்கினை தீர்ப்பை மாற்றினீரே. பலன் கொண்டு திடமானதாய் இருப்பேன், கர்த்தர் கரம் அதிசயம் செய்திடுவேன். பலன் கொண்டு முழுமானதாய் துதிப்பேன், இயேசு நாமத்தில் அடைக்கலம் ஆதரவே. இயேசுவின் நாமத்திலே நிச்சயமாகவே விடுதலையே. இயேசுவின் நாமத்திலே நிச்சயமாகவே விடுதலையே. இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு அக்கினை தீர்ப்பை மாற்றினீரே. இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு அக்கினை தீர்ப்பை மாற்றினீரே. பலன் கொண்டு திடமானதாயிருப்பேன், கர்த்தர் கரம் அதிசயம் செய்திடுவேன். பலன் கொண்டு முழுமானதாய் துதிப்பேன், இயேசு நாமத்தில் அடைக்கலம் ஆதரவே. யாவே உம்மை நம்புவேன், வெட்கப்பட்டு போவதில்லை. கிருபையால் உயிர் வாழ்கிறேன், நீர் என்னோடு இருப்பதினா. கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க இயேசு என்னை ஒருபோதும் வெட்கமடைய அவர் விட மாட்டார். இரத்தத்தினால என்னை சுத்திகரித்து என்னை மீட்டு கொண்டு இன்னைக்கு அவருடைய பிள்ளையா வச்சிருக்கிறாருன்னு யாரோ ஒருத்தர் சொல்லல, எனக்காக வந்து ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டு என்னை அவருடைய சொந்த பிள்ளையா வச்சிருக்கிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, எத்தனை பேர் அதை உணர்ந்து பார்க்குறீங்க? இயேசுவுக்கு நான் சொந்த பிள்ளையா. இயேசுவன் அண்டை வரவே முடியாமல் இருந்த நாட்கள்லாம் உண்டு. ஆனால் இன்னைக்கு தைரியமாக வரேன். எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் தைரியமாக வந்திருக்கிறவங்களாம் கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் உம்மை தேடி நாங்கள் வருவதுக்கு எங்களுக்காக இடைவிடாம கிரியை செய்கிற ஒரு அற்புதமான இயேசு எங்களோட கூடவே இருக்கிறீர். இதெல்லாம் நமக்கு அவர் வாக்குரைத்திருக்கிறார். இயேசு நாத தம்முடைய வாயினால சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நிஜமானது. வேதவசனம் ரொம்ப அற்புதமா சொல்லுது, அவருடைய வார்த்தைகள் வெறும் ப்ராமிஸ் மாத்திரம் இல்லை, அந்த ப்ராமிஸோட கூட ஆண்டவர் அதற்கான வாக்குறுதியும் கொடுக்கிறாரா. அந்த வாக்குறுதி என்ன? கர்த்தர் சொல்றாரு, இனி நீ எனக்கு தூரமானவன் அல்ல, நீ என்னுடைய பிள்ளையா இருக்கிறன்னு கர்த்தர் சொல்றார். அவருடைய பிள்ளையா இருக்கிற நம்ம இன்னைக்கு ஆண்டவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்க. எத்தனை பேருக்கு வாயை திறந்து உங்க கைகளை உயர்த்தி ஏசப்பா என்று கூப்பிடுகிற இந்த உரிமை எனக்கு கொடுத்தவர் அவர். ஆமென் சொல்லுங்க. வாயத்தர் இந்த உரிமையை கொடுத்தவர் அவர். இதெல்லாம் எனக்காக அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இன்னைக்கு என்னெல்லாம் உங்களுக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரோ தாமதம் ஆயிருக்கலாம், ஆனா நிச்சயம் ஒரு நாள் நிறைவேறும். நிறைவேறக்கூடிய வழிகளில் நம்மை நடத்துவதற்கான ஒரு நல்ல போதனைகளில் கர்த்தர் நம்மளை வாரந்தோறும் போதிக்கிறார் பாருங்க. இதெல்லாம் ஒரு பெரிய அறிகுறி. எத்தனை தடைகள் வந்தாலும் என்னை சுதந்தரிக்க வைக்க தேவன் நியமித்திருக்கிற ஒவ்வொன்றையும் நிச்சயமாய் நான் சுதந்தரிப்பேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, நிச்சயமா நான் செய்வேன். இதைதான் காலேபும் யோசுவாவும் சொன்னாங்க பாருங்க. சொல்றாங்க, கர்த்தர் நமக்கு கொடுத்துட்டேன்னு சொன்ன தேசம். வாக்கு தத்துவன்றது அப்படித்தான். கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அது அதற்கான வாக்கையும் சொல்றாரு, வாக்குறுதியும் கொடுக்கிறாரு. நம்ம தான் நிறைய நேரம் சந்தேகப்படுறோம் பாருங்க. ஆனா இன்னைக்கு நான் நம்புறேன், எனக்கு வாக்கு உரைத்தவர் பொய் உரையாத தேவன். சொல்லுங்க கையை உயர்த்தி, எனக்கு வாக்கு உரைத்தவர் எப்படிப்பட்டவர்? பொய் உரையாதவர். நல்ல கரம் உயர்த்தி அந்த உண்மை உள்ள இயேசுவை நாம் மனதார ஆராதிப்போம். எல்லா உள்ளங்களும் கர்த்தரை ஆராதிக்கட்டும். We lift up your name, Jesus.
வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். பொய் சொல்லவோ மனமாறவோ நீர் மனிதன் அல்லவே, நீர் மனிதன் அல்லவே. பொய் சொல்லவோ மனமாறவோ நீர் மனிதன் அல்லவே, நீ மனிதன் அல்லவே. நீ நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர், நீ சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நீ நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர், என்றும் மாறாதவர். நீ சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லும், காலங்கள் மாறலாம். சத்தம் எழும்பட்டும், சத்தமா சொல்லலாமே. எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? இயேசு என்றும் மாறாதவர். இன்னும் சத்தமா, காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர். கரம் தட்டி நல்ல கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ஒருபோதும் அவர் மாறுவதில்லை.
சொன்னதை நிச்சயமாய் செய்யக்கூடிய இந்த தேவாதி தேவனை நாம் ஆராதித்து நம்மை அவருக்கு அர்ப்பணித்து அவருடைய நாமத்தை உயர்த்தி ஆராதிப்போம். தேவானே என்னை தருகிறேன், உம் பாதத்தில் என்னை படைக்கிறேன். யாவையும் நீ தந்ததால் உம்மிடம் திரும்ப தருகிறேன். எல்லாரும் கைகளை உயர்த்தி எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே என்னை உமக்கு அர்ப்பணித்து நான் உம்மை ஆராதிக்கிறேன், வாழ விரும்புகிறேன். தேவனே என்னை தருகிறேன், உம் பாதத்தில் என்னை படைக்கிறேன். யாவையும் நீ தந்ததா உம்மிடம் திரும்ப தருகிறேன். எந்தன் வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே சொல்லுங்கள். எந்தன் வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். எங்கள் ஆராதனை உமக்கே, தந்தது உயர்வுகள் நீ தந்தது, மேன்மைகள் நீ தந்தது, செல்வமும் நீ தந்தது. எந்தன் வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே சத்தமா எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. தரிசனம் நீ தந்தது, ஆகமும் நீ தந்தது, கிருபைகள் நீ தந்தது, அபிஷேகம் நீ தந்தது. கைகளை உயர்த்தி எந்தன் வாழ்வில் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். எந்தன் வாழ்வில் நான் நிஜம் ஆண்டவரே உமக்கே தருகிறேன்.
நல்ல சத்தமா எங்க வாழ்நாள் எல்லாம் என்ன சத்தமா சொல்லலாம். எங்கள் ஆராதனை உமக்கே. எங்கள் எல்லாரும் இணைந்து ஓ எங்கள் ஆராதனை உமக்கே. எங்கள் வாழ்நாள் எல்லாம் எங்கள் ஆராதனை உமக்கே. கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஓ எங்க வாழ்நாளெல்லாம் உமக்கு ஆண்டவரே. ஒரு நிமிஷத்தையும் எனக்குன்னு சுயநலமா நான் வாழல. இயேசு என்றைக்கு எனக்குள்ள வந்தீரோ அன்னிலிருந்து இயேசுவுக்காக வாழ்கிறவனாய் என்னை நீர் மாற்றிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை நான் சொல்லுகிறதுனால வருகிற வார்த்தைகள் அல்ல. இது உங்க வாழ்க்கையின் ஜீவியமா இருக்கும்னா வரும். எனக்கு நீர் கொடுக்கிற ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நிமிஷமும் என்னை சிந்தித்து என்னுடைய காரியங்களை யோசித்து வாழுகிறவன் அல்ல. இந்த வாழ்க்கையின் மூலமா இயேசு என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்வதை சிந்திக்கிறவனாய், அதை குறித்தே பேசுகிறவனாய். அதுதான் பவுல் ஆண்டவரை பார்த்து சொல்றார், இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். எத்தனை பேர் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள்? நான் சொல்லுகிறதுனால சொல்லுகிற வார்த்தை அல்ல. நான் சொல்லுகிறதுனால சொன்னீங்கன்னா பொருந்தாது. உங்க வாழ்க்கையில நீங்க ஒவ்வொரு நிமிஷமும், நான் ஒவ்வொரு வினாடியும் உயிரோடு இருப்பது கர்த்தர் கொடுத்த ஜீவன். இந்த ஜீவனை ஆண்டவரே ஒவ்வொரு வினாடியும் உமக்கென்றே அர்ப்பணித்து வாழ்கிற ஒரு நிலையில் எங்களை நாங்கள் உமக்கு முன்பாக இன்றைக்கு நிறுத்துகிறோம். இதுவரைக்கும் எங்களுக்காக வாழ்ந்திருந்தோம்னா அதை நிறுத்தி இனி இயேசுக்காக வாழ்கிற ஒரு நிலையில் எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அதான் ஆண்டவரே ஆராதனை. எங்களையே நாங்கள் ஜீவ பலியாய் உம்மிடத்தில் கொடுக்கிறோம். இந்த உலகத்தின் ஒத்த வேஷம் நாங்க தெரியாம நீங்க விரும்புகிற நன்மை, பிரியம், பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று நாங்கள் புரிந்து கொண்டு இந்த ஜீவன் மூலமா உமக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காகவே எங்களுக்கு நீ ஜீவனை கொடுத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் உள்ளளவும் கர்த்தரையே துதிப்பேன். எத்தனை பேர் இன்றைக்கு காலையில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்க சொல்ல முடியுமா, நான் உயிரோடு இருக்கிற கடைசி நொடி பொழுது வரைக்கும் இயேசுவை துதித்து கொண்டே, இயேசுவை சொல்லிக்கொண்டே, இயேசுவை மகிமைப்படுத்தி கொண்டே வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நீர் எங்களுக்கு வாழும்படி கொடுத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த அர்ப்பணிப்போடு நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மை ஆராதிக்க, உமக்கு முன்பாக எங்களை நிறுத்த, உமக்கென்றே நாங்கள் வாழ இந்த சிந்தனை ஆண்டவரே எங்களை அதிகமாய் ஆட்கொள்ளட்டும். எங்களில் அதிகமாய் அது எங்களை மேற்கொள்ளட்டும் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே இந்த விதத்தில் நாங்கள் வாழ்வதற்கு நீர் உம்முடைய வசனத்தினால எங்களுக்குள்ள என்ன செய்ய விரும்புகிறீரோ அதை செய்யும்படி, அதை நாங்கள் பெற்று வாழும்படி எங்களை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த காலை வேளையில் ஆண்டவரே என்னுடைய குரலை எடுத்து வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் சொல்ல விரும்புகிற வார்த்தைகளை சொல்லி உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். பரிசுத்த ஆவியானவரே, தொடர்ந்து உம்முடைய ஆளுகை இந்த இடத்தில் மாத்திரமல்ல, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளையும் உம்முடைய ஆளுகையை பரிபூரணமாய் நீர் கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசனத்தில் தொடர்ந்து உம்முடைய வார்த்தை நீர் எல்லாவற்றுக்கும் மேலாக மகிமைப்படுத்தியிருக்கிறீரே, அந்த வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசும். எல்லா கன, மகிமை, துதி, ஸ்தோத்திரங்கள் யாவும் உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.